வரேன். அப்போ மீதியை பாத்துக்கலாம். சொன்ன அற்புதமான வார்த்தைகளை எப்பவுமே மறந்துடாதீங்க. அதன்படியே நீங்க வாழ்க்கையை நடத்துங்க. வாவ், என்ன உன்னோட முடி அது செமையா இருக்கு. அது அப்படிதான். ஆர்கிட் தான் இந்த மாதிரி முடி வச்சுக்க இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நான் மட்டும் இப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி இருக்க பிடிக்கும். அந்த ப்ராக்ரஸ் சென்டர் வந்து ஃபியூச்சரா இருக்கும்னு நீ நம்புறியா? ஏன்னா எனக்கு குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா முதல்ல உனக்கு அதுல இம்ப்ரெஷன் இல்லன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருக்கு போல. முதல்ல எனக்கு அதுக்கான ரீசனே இல்ல. ஆனா இப்போ அவங்க முடியும் கிளாத்ஸையும் பாரு. உன்ன மாதிரியே இருக்காங்கல்ல. பொடி இது கிரேசியா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த பார்த்தா மக்கள் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் ஓகே. ஆனா எங்க அப்பா கிட்ட நிறைய பேர் பேசிருக்காங்க, இது சரியில்லை, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இனிமே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. நான் அப்புறம் தான் சொன்ன மென்டரை தவிர எல்லாருக்குமே எங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதுன்னு. அவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இப்ப ரெடியா இல்ல. நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், நிறைய பேருக்கு அது பிடிச்சது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. எங்க அப்பா தப்பா சொல்லல. இங்க பாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இதுல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு விஷயம், அவன் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. என்ன பண்ண சொல்ற? எனக்கு தெரியல, ஆனா தேவையில்லாம ஹர்ட் ஆகி நிக்காத, புரியுதா? அவங்க யாரும் ஒண்ணு குழந்தைங்க எல்லாம் கிடையாது. அதே போல யாரையும் ஹர்ட் பண்ற இன்டென்ஷன் எல்லாம் கிடையாது. நானும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏய் ஹாலியா, நீங்க ரொம்ப சூப்பரா ஆடுறீங்க. முன்னாடி நாங்க வாழ்ந்த இடங்களை அபகரிச்சு எங்களை வாழ விடாம பண்ணுறாங்க. நீங்க காம்படிஷனுக்கு ட்ரை பண்ணுங்களா, நல்லா பண்றீங்க. உண்மையாவா? ஆமாங்க. தேங்க்ஸ் a lot. ஆமா, அது உண்மைதான். இது செம்மையா இருக்கு. ஆமா, இதை யாரு பண்ணாங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கதான் செய்யும். அவங்க என்ன பார்த்து ஹேர் ஸ்டைல் மாத்திருக்காங்க, நல்ல விஷயம் தான். இதே எப்படி மாத்துறது? அதுவும் பப்ளிக் பில்டிங்ல இப்படி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது பெரிய மாற்றம். இது நல்ல விஷயம் தான். தப்பா பாக்குறதுக்கு இதுல எதுவும் இல்ல. வரலாற்றுல நிறைய விஷயம் இப்படிதான் மாறி இருக்கு. பல புரட்சிகளுக்கு ஆரம்ப கட்டமா இருந்ததே இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது ஆர்காயை சேர்ந்தவங்க பண்ணிருக்காங்க. நாம எப்படி இன்ஸ்பயர் ஆயிருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. நான் பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மாதிரி பண்ண நினைச்சிருக்காங்க. அவங்க எதுக்காக இதை அழிக்க நினைக்கிறாங்க? நம்ம கூட இருக்கிறவங்க இதை செஞ்சிருப்பாங்களா? சரி வா போலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இரு கெஸ் பண்றேன். ஹிப்ஹாப் தானே? ஆர்கர்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது. ஆக்சுவலி இதோட பேரு ஃப்ளாமிங்கோ. ஏர்கார்ட்ல இந்த மாதிரி நிறைய ஸ்டஃப் இருக்கா. சும்மா ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஆல்ரெடி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். எதுக்காக நீ இப்படி இருக்கா? குரூப் ரவுண்ட்ல நம்ம எப்படி ஜெயிச்சோன்னு பார்த்தல. ஆனா நான் என்ன வின்னரா நினைக்கவே இல்லையே. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா? நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டோம். அது ரொம்ப நல்ல விஷயம்.
ஆனா அன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல என்னோட பங்கு எதுவுமே இல்ல. ஆனா குரூப் பெர்ஃபார்மன்ஸ் இப்பதான் முடிஞ்சிருச்சே. இப்ப நீயா இருக்கலாம். ஹே கேர்ள் ஃப்ரெண்ட். அவ உங்ககிட்ட தான் பேசுறான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. சரி, நாம எங்கேயாவது அவுட்டிங் போலாமா? இத நீ போய் சாரா கிட்ட கேள. இது எதுக்கு நான் சாரா கிட்ட கேட்கணும்? நான் வேணா நான் போயிட்டு அப்புறமா வரேன். நேத்து நீயும் சாராவும் டான்ஸ் ஆடினதை நான் பார்த்தேன். அதுக்கு உனக்கு என்ன பொறாமையா இருக்கா? ஹே, ஆக்சுவலா கியூட்டா. ஏய் கொஞ்சம் நான் ஜஸ்ட் அவ கூட டான்ஸ் மட்டும் தானே ஆடினேன். அது உனக்கு கஷ்டமா இருந்தா இனிமே அப்படி நான் பண்ண மாட்டேன். அது உனக்கு கஷ்டப்படுத்திருக்கல, நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ராப்ளம் சால்வ். ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? ரீஃபார்ம் செக்டருக்கு போகணும். ஏன்னா நாங்க சில ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன், நான் போய் அதை கலெக்ட் பண்ணணும். ஓகே போலாம். லஞ்சும் வெளியே பண்ணிடலாமா? ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன். அப்ப நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நான் லஞ்ச் முடிச்சிட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே, நான் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி. Reform, nature, industry, progress sector. நியூ பேபிள்ல இந்த மாதிரி சென்சேஷனலான சேஞ்சஸ் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம். வித் ஆல் ரெஸ்பெக்ட், நான் கேக்குறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ நாம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? அவங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க, இவங்க அதனால சேஞ்ச் ஆயிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க? நம்ம ட்ரெடிஷன் இது கிடையாதுன்னு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம பாரம்பரியத்தை தாண்டி இங்க எதுவும் நடக்க கூடாது. இன்னைக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் ஆல்டர் பண்ணவங்க நாளைக்கு நம்ம ஸ்டேட் எடுத்து சண்டை போடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியுது. இது எங்க எடுக்கப்பட்டது? ப்ராக்ரஸ் செக்டர். இது நேச்சர், இண்டஸ்ட்ரி, அப்புறம் இது ரீஃபார்ம். நாளைக்கு நீங்க நினைக்கிறத விட நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? இதுக்கு காரணமானவங்களை நாம கண்டிப்பா தண்டனைக்கு உட்படுத்தணும்னு நான் சொல்றேன். ஆனா அது யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். அப்படின்னா இதுக்காக குழந்தைங்களை தண்டிக்க போறீங்க? இல்ல, இங்க யாரும் எந்த குழந்தைங்களும் இத பண்ண போறது இல்ல. நாம எல்லாரையும் எப்பயுமே என்கரேஜ் மட்டும் தான் பண்ணணும். அதை தவிர இந்த குழந்தைங்களை இப்படி தண்டிச்சு ரிஃபார்ம்க்கு எதிரா எதுவுமே செய்யக்கூடாது. நாம எக்ஸாம்பிளருக்கு எதிரா செஞ்சோம்னா மக்கள் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம்தான். அவங்க இதுல எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த எனர்ஜியை மக்கள் கிட்ட அவங்க செலுத்திருக்காங்க, அது பாப்புலர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும்? நாளைக்கு இதுவே கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா? ஆல்ரெடி இங்க நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நீங்க பாத்தீங்கல்ல. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இல்லன்னா ஒரு நிமிஷம் சான்சலர், சில பேர் அதுல இருந்து நீக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சரியான காரணம் இருக்கு. என்கிட்ட சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லா செக்டர்லயும் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதுல நேத்து நடந்த பெர்ஃபார்மன்ஸ் பல பேருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் ஒண்ணு. சரி, இதை நேரடியா சொல்றேன். கலர்ஃபுல் ஆக்சசரிஸ் விக்கிறவங்க முதற்கொண்டு பேன் பண்ணுமா? இல்ல, இப்படிப்பட்ட தவறான பாதைக்கு அவங்கள கொண்டு போக காரணமா இருந்தவங்க எல்லாரையும் தண்டிக்க வேணாம், அவங்கள மாத்தணும்னு சொல்றேன். நம்ம முன்னோர்கள் உருவாக்குன எல்லாத்தையும் யார் யாரோ வந்து மாத்துறதுக்கு நாமளே உதவியா இருக்க கூடாது. சரி, எனக்கு நீங்க சொல்றது புரியுது. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நம்ம மேல ப்ரொசீட் பண்ணலாம். நீங்க நினைக்கிறத செய்யுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ பார்த்த விஷயம் இன்னும் பல மடங்கு மாற போகுது. பாக்குறியா? செம்மையா இருக்கும். அப்படியா? பின்ன கலாய்க்கிற மாதிரி கேக்குற. நம்ம ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு பவர் இருந்துச்சு தெரியுமா? நீ அதை ஃபெயில் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நீ பாக்கல, நான் அதை உணர்ந்தேன். எல்லாரும் அதை ரசிச்சாங்க. அதான் நானும் சொல்ல வரேன். ஆக்சுவலா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுல வெற்றி கிடைச்சத பத்தி தான் பேசுறாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல போடி ஜெயிச்சிருக்கான். இதுல போடிய நீ ஏன் மென்ஷன் பண்ணி சொல்ற? என்னாச்சு? போடி வந்து என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஷார்ப்பா வந்து நிக்கிறேன் பாத்தியா? என்னாச்சு? என் பேரை கேட்ட வந்தேன். பொண்ணுங்க எப்பவும் கியூட் பாய்ஸ பத்தி சத்தம் இல்லாம பேசுவாங்க. நீ சொல்றதுலயே நல்லா புரியுது நான் கியூட்டான பையன் இல்லன்னு. ஹே கைஸ், நம்ம இப்பவே கிளம்பணும். அவங்க சாப்பிடுறாங்கல்ல. இப்ப லஞ்ச் ஒரு மேட்டரே இல்ல, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. கமான், சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க. ஓகே. ஆக்சுவலா நம்ம இப்போ என்ன பாத்துட்டு இருக்கோம்? 3 சிட்டிக்கான கிளான்ஸ் இது. நியூ பாபல், நியூ காட்டேஜ், அப்புறம் நியூ லவ்ஸஸ். அது சரி, ஆனா இது எதுக்கு நாம பாக்கணும்? இது என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னு உனக்கு தெரியலையா? ஷீல்ட தாண்டி 2 கண்ட்ரீஸ் இருக்கு.
அது அழிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி இருக்கவும் செய்யலாம். ஆனா இந்த பிளான்ஸ் பாக்கும்போது புதுசா எதையோ கட்டுறதுக்கான பிளான்ஸ் மாதிரி இருக்கு. ஒருவேளை கட்டி இருந்தாங்கன்னா நம்ம தான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிட்டி இருக்குங்கறத யாரும் பேசினதே இல்ல. ஒருவேளை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா? நாலேஜ் தான் பவர். அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இதை எதுக்காக நம்ம கிட்ட இருந்து அவங்க மறைக்கணும்? இவ்வளவு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கல்ல. அவங்க மறைக்கல. இந்த இடத்த பத்தி அவங்களுக்கு தெரியாது. அப்ப பாஸ்ட பத்தி என்ன சொல்ற? நீ ஆடின டான்ஸ், இதுக்கு அப்புறம் நான் பாடின ரைம்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்த்தாங்க? பாஸ்ட்ல இது சம்மந்தப்படலன்னா ஏன் பயப்படணும்? ஏய், ஒரு நிமிஷம் இரு. இந்த சிட்டி அங்கதான் இருக்குன்னா நான் இன்னும் அதை பார்த்ததே இல்ல. காரணம் ஷீல்டு. சர்ஃபேஸ் வார்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஷீல்ட உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு வெளியே டாக்ஸிஸ் அப்புறம் டேஞ்சரஸ் மட்டும் தான் இருக்கு. இருக்கலாம், இல்லன்னா இல்லாம கூட இருக்கலாம். இங்க இருக்கிறது அங்க தெரியக்கூடாது, அங்க இருக்கிறது இங்க தெரியக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறத பாக்கும்போதே புரியுது. பவர்ல இருக்கவங்க காமன் பீப்புள்ஸ்க்கு எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்த விரும்ப மாட்டாங்க. இதேதான். இப்ப என்ன சொல்றீங்க? அதை கண்டுபிடிக்க யார் விரும்புறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 புது சிட்டிஸ், நாம இதுவரைக்கும் பார்க்காத 2 புது சிட்டிஸ். அங்க நிறைய சீக்ரெட்ஸ் இருந்ததுன்னா? இங்க பாருங்க, ஷீல்டு தாண்டி நம்மளால அங்க போக முடியாது. அப்படியே போனாலும் நம்ம நல்லா மாட்டிக்குவோம். ஏன்னா அங்க நிறைய ரேடியேஷன் இருக்கு. அதுவும் இல்லாம என் ஸ்கின், ஹேர் எல்லாமே டேமேஜ் ஆயிடும். இப்போ பிரச்சனை அது கிடையாது. நம்ம ஷீல்டு வழியா அங்க போக போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 2 சிட்டிஸ் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். இல்ல காய்ஸ், நம்ம இதை பண்ணக்கூடாது. நாம பண்ணதான் போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்க போறேன். டின்னர் டைம்குள்ள திரும்பி வந்துடலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? மாட்டிக்கிட்டா அதனால என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இப்படி பண்றீங்க? இப்படி மறைக்கப்பட்டதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்ததுன்னா நம்ம ஆர்கட்டை மட்டும் சீக்கிரட்டா வச்சிருக்கோமே, அதனால பிரச்சனை வராதா? கடந்த காலத்துல முடிஞ்சதெல்லாம் திருப்பி கொண்டு வருமே, அது கூட நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல, நான் ஒரு ஆர்வத்துல சொல்றேன். இந்த இடத்த கண்டுபிடிச்சா சூப்பரா இருக்கும்ல. ஆனா அங்க டெட்லியான ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இதுவே கடைசியா இருக்கணும். நாம மட்டுமே பார்த்ததா இருக்கணும். அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். அவ்வளவுதான். நல்லது, நாம அது என்னன்னு பாத்துருவோம். வெயிட், நானும் வரேன். ஹே, நீ ஒண்ணு அங்க வர வேண்டாம். ஆக்சுவலி நான் வருவேன், வந்தே தீருவேன். விருப்பம், வா. நீ வரியா? இல்ல, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. நான் வேணா போய் அவளையும் சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஆல்ரெடி டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாம். கொஞ்சம் இருங்க, நான் உங்களோட வரேன். குட் லக். அதிகாரத்துக்கு எதிராக போராடுங்க. சரி, ட்ரைகான பத்தி யோசி. மீகோஸ் கூட நல்லா இருக்கும். டாக்டர் ட்ரே, ஐஸ் கியூப். ஆனா எனக்கு தெரிஞ்சு டிஜே கூலோட அந்த பங்க் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? யா ஹிப்ஹாப் ரொம்ப பெரிய கதை தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காய்ஸ்? ஆனா என்ன கேட்டேன்னா, நியூ ஹிப்ஹாப் எம்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாழ்காட்ல கேட்டிருந்தேன், செமையா இருந்துச்சு. ஆனா எனக்கு கூல் தான் பெஸ்ட். அந்த சமயத்துல பார்ட்டிஸ்க்கெல்லாம் அவர் தான் செமையா ரெடி பண்ணுவாரு. ஆனா அது மட்டுமே பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் எந்த ஒரு ரெக்கார்டுமே பண்ணல. ஆனா அது மட்டும் எம்சி ஆகாது, புரியுதா? ஆர்காட் நமக்கு டன்ஸ் ஆஃப் ரேப்பர்ஸ் காட்டி இருக்கு, ஓகே. ஆனா எல்லாரும் பெரிய ஆளுங்க இல்லையே. முதல்ல அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சதே அவர்தான். அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப புரியுதா எம்சி எவ்வளவு கெத்துன்னு? WA பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். ஹிப்ஹாப் ரியலான ஒண்ணு. 20 வருஷம் ஸ்கிப் பண்ணா நீ எம்சின்னு சொல்லுவியா? ரியல் மியூசிக்கோட தான் நான் போவேன். சரி, அப்படின்னா ஓகே. கிராண்ட் மாஸ்டர் பத்தி என்ன சொல்ற? ஷாப் டி DRS1. அத பத்தி நம்ம பேச வரல. எனக்கு கெஞ்சுகுமாரோ பிடிச்சது. டேக் ஓவர். எஸ். வேக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ வேக் மாதிரி தானே ட்ரை பண்ற. நான் வந்து கிரவுண்ட் மாஸ்டர் ஃபிளாஷ கேட்டதுல இருந்து நம்மள பத்தின ரேப்ப நாமளே பாடணும்னு நினைச்சேன். அந்த ஓல்டு ஸ்கூல் ரேப்பர்ஸ், அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களோட ஐடியாஸ் தான் பெரிய லெவல்ல ரீச் ஆகி இங்க வந்து நிக்குது. அதனால எம்சிஸ்னா இப்ப புரியுதா? அவங்க எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? ஆலியா சொல்றதா சரி. ஓல்ட் ஸ்கூல் ரேப்பர்ஸ்க்கெல்லாம் அவ்வளவு சீன் இல்ல. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிற? உன் பேரே புரோக்லின். அதுக்கு? புரோக்லின்ங்கிறது ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்க ஒரு சிட்டி. அதுக்கு என்ன? உன்கிட்ட போய் நான் இதெல்லாம் பேசினேன் பாரு. Hey Bodhi. கேண்டிடேட்ஸ், உங்க மனசு சொல்றபடி நீங்க நடந்துக்கோங்க. மத்தவங்க கிட்ட உங்க வீக்னஸ் காட்டாதீங்க. மேக்ஸ், நீ பிரக்லினை பாத்தியா? அவளையா? பாக்கல. லஞ்சுக்கு அப்புறம் ரீஃபார்ம் சென்டருக்கு போகலான்னு என்கிட்ட சொன்னா. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் வரல. நீ இல்லாம போயிருப்பாளா? நான் இல்லாம அவ போயிருக்க மாட்டா. ஒருவேளை அவ மறந்துருக்கலாம்ல. அவ மறந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஓகே, அப்ப உன்கிட்ட அவ ஏதாவது மறைக்கிறாளா? நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க?
ரேண்டம் சி, ஹலோ கூல் ஜே, அப்புறம் பிசி பாய்ஸ், இப்போ இவங்க எல்லாரையும் மெயின் ஸ்ட்ரீமா ஆக்கிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் தான் வந்தது. எல்லா இம்பார்ட்டன்டான மூவ்ஸ்லயும் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், டிஜே கூல். அவர் தான் மாஸ், அவர் தான் பெஸ்ட். மியூசிக்ல எதுவும் பெஸ்ட்னு கிடையாது, அதுல கிரேட் மட்டும்தான். ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. சில மூவ்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கவே முடியாது. நீ என்ன மாதிரியான ஹிப்ஹாப் பத்தி பேசுவேன்றத பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. என்ன ஆச்சு அங்க? சரி, இந்த இடத்துல இந்த மாதிரி பில்டிங்ஸ் எப்படி வந்தது? ஒருவேளை பிளாஷ்க்கு முன்னாடி நடந்திருக்குமோ? போய் தான் பாத்துருவோமே. டைம் ஆயிடுமே அதுக்குள்ள. இல்ல சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்பிடலாம். கமான். ஹே गाइस, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்ல. ஹே गाइस, சீக்கிரம் வாங்க. யா, இந்த இடத்தை கொஞ்சம் பாருங்களேன். யாராவது இங்க இருக்கீங்களா? ஓடி நீயுமா? இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது வெளியில வாங்க. இந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் சுத்தி பார்க்கணும், வாங்க. ஸ்ப்ளிட் ஆகி பார்க்கலாம், அப்பதான் டைம் சேவ் ஆகும். ஓகே. ஆமா, டெம்போ கிட்ட நீ பேசுனியா? யா, நாங்க எப்பயும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். சரி, அவன்கிட்ட நீ என்ன பேசுன? நீ என்ன கேட்க வர? உனக்கு அவனுக்கு சண்டை வந்தது அதுவா? அதெல்லாம் ஒன்னும் சண்டை எல்லாம் கிடையாது. ஆர்கிட்ட அவனுக்கு பிடிக்கல. அவன் அதை உன்கிட்ட சொன்னா? அவன் என் நண்பன், என் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கான். நான் ஒன்னும் உன் ட்ரஸ்ட உடைக்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லல. நானும் உன் ஃப்ரெண்டு தானே. சரி, ஓகே. என்னன்னு உன்கிட்ட பேசிடுறேன். டெம்போ உன்னை லவ் பண்றான், லியோ. இது அவனே சொன்னானா? இந்த லவ் எக்ஸாக்டா அந்த வேர்ட சொல்லல, ஆனா உன்னை தவிர எல்லாருடைய கண்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. டெம்போவை நான் அதிகமாவே கேர் பண்றேன், ஆனா சில நேரத்துல சின்ன சின்ன விஷயம் கூட டிஃபிகல்ட் ஆயிடும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? லவ்ன்றதே காம்ப்ளிகேட்டட் தான். நீ லவ் பண்ணிருக்கியா? எனக்கு மியூசிக் மேல மட்டும்தான் லவ். இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு கேக்க. யா, நானும் காம்ப்ளிகேட் தான். இங்க பாரு, ஸ்ட்ரெஸ் வேணான்னு நினைக்கிறேன், சரியா? இது நீயே தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயத்தால லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பையே இழந்துடாத. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா நீ அப்படி நினைக்க கூடாது. ஓகே, இந்த மாதிரியான புரிதல்கள் இருந்தா நம்மள அது ஷேப் பண்ணும், நம்மள மனுஷனாக்கும், ஒரு தரமான ஆளா நம்ம அது மாத்தும். வாழ்க்கையில தோல்விகள் தேவை,
காலங்கள் கடந்து ஞானங்கள் பிறந்தா இங்க எதுவோ நிரந்தரம் இல்லைன்னு புரியும். எஸ், வாவ், நீ தான் எழுதுனியா? ஆக்சுவலா இது எழுதுற விஷயம் இல்ல, நமக்கு தோன்ற விஷயத்த அப்படியே பாட வேண்டியதுதான். சில விஷயம்லாம் அப்படியே வந்துரும் ஒரே ஃப்ளோல. ஏன் இத நீ கூட பண்ணலாம்? என்ன உண்மையாவா? ஆ, ஆர்கைட்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. பசில்ஸ் இருக்கு, அதுக்குள்ள பசில்ஸ் இருக்கு, நிறைய பிளானட்ஸ் பத்தி எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஆக்சுவலா கிரேசியா இருக்கு. எக்கச்சக்கமான ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளால முடியும்னு நினைக்கிறியா? முதல்ல நீயும் லியும் உள்ள போனீங்க, அதுக்கப்புறம் எங்களை கூட்டிட்டு போனீங்க, அப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் உள்ள கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் கொஞ்சமா இது பெருசாகிட்டே போகுது. இது இப்ப என்னவா இருக்கும்ன்றது முக்கியமே இல்ல. ஆனா நிறைய பேருக்கு தெரியதான் இது நல்ல விஷயமா மாறும். அது உண்மைதான். ஆனா அது சீக்கிரட்டா இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா அதனால நம்ம மாத்திக்கிறோம்ன்றதெல்லாம் சரியா இருக்காது. பாஸ்ட சேவ் பண்றதுக்காக தான் இந்த ஆர்காடை கட்டியிருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாதான் இது எல்லாருக்கும் போய் சேரும். ஆனா அத்தாரிட்டிக்கு தெரிஞ்சு இதை இனி அழிச்சிருவாங்க. அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இது தெரியும். இது நிச்சயம் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகே, ஆமா, இதுல இருந்து என்ன எடுக்கிற? பேப்பர்ஸ். இதுல மெட்டல் பீஸ் இருக்கு. அப்புறம் கிளாஸ் இருக்கு. என்னது இது? Oh no. I like to get away, but I couldn't get far, cause a man with a tow truck he possessed my car. Don't push me, cause I'm close to the edge. I'm trying not to lose my head. It's like a jungle sometimes to make me wonder how I keep from going under. ராயாவோட அற்புதமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கை முழுவதையும் சரியா கொண்டு போகவும் வழிநடத்தவும் உதவியா இருக்கும். ஹே, நான் சேஜ் வந்திருக்கேன். உள்ள இருக்கியா? நான் வரட்டுமா? என் பெட்டு கீழே பாத்தியா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரீஃபார்ம் செக்டருக்கு தான் நீ போகணும்னு ஆசைப்பட்டேன்னா அங்க நான் உன் கூட வரத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்ல வேற ஏதாவது பண்ணணும்னா கூட நான் ரெடி. வா போலாம். அவங்க இதுக்கெல்லாம் எதிரா இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தியா, நிறைய பேர் இதுக்குள்ள வந்திருக்கோம். நானும் அதை பத்தி யோசிச்சேன். அப்புறம் எனக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சது. என்ன உண்மை? உங்க அம்மாவா? அது நான் எப்பெல்லாம் அந்த ஆர்க்குள்ள போறேனோ அப்பெல்லாம் அவன் ஞாபகம் வரும். அங்க உட்கார்ந்து அந்த சிட்டிஸ் பத்தி எழுதுனது கூட அவங்களா இருக்கலாம். அவங்க அதை தேடணும்னு நினைச்சிருக்கலாம். இல்லன்னா ஆனா ஒருவேளை அவங்க அங்க இருக்கலாம். இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இல்ல, இதுல வித்தியாசமா ஒண்ணுமே இல்ல.
ஒருவேளை இதை அவங்க வேணும்னு பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துக்கான ஆக்சஸ் எப்படியோ செட் பண்ணி அது மூலமா அவ அந்த இடத்துக்குள்ள போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்ட பத்தி நிறைய பேருக்கு தெரிய வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Hey guys, ஏய் யார் அது? Oh no. இதெல்லாம் வந்து சுவிட்ச் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இதுல என்ன பிடிக்காம போச்சு? இதெல்லாம் நம்ம எப்பவும் பண்றது தானே. இதானே நம்மளோட வேலை. நமக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செய்ய வேண்டியது தானே. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லி நம்மள அனுப்புறாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி ஷீல் பிரீச் நடந்தது, அதுக்காக தான். அத்தாரிட்டிஸ்க்கு வேற வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேற வேலை இருக்கோ இல்லையோ, நமக்கு இதான் வேலை. ஒரு நிமிஷம் இரு, செக் இன் கேக்குது, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு, நானும் உன் கூட வரேன். Come on, come on, come on, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. எனக்கு கூட சும்மா லாகின் பண்றது செக் இன் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. இதுதான் லிமிட்டட் ஏரியானா எதுக்காக இவங்க இங்க வந்து செக் பண்றாங்க? ஒருவேளை நம்மள தேடி வந்திருப்பாங்களோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாம இங்க இருந்து போனது யாருக்கும் தெரியாது. அவங்க சிட்டிக்குள்ள இல்ல, ஷீல்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேற யாரையோ தேடி தான் இங்க வந்திருக்காங்க. அங்க பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்காக? இல்ல எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த சிட்டியை விட்டு வெளியே போக யாராவது ட்ரை பண்ணிருக்கலாம். சிட்டியை விட்டு வெளியே போயிருக்கலாமா? ஷீல்ட செக் பண்ணா தெரிஞ்சிடும். அதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன உண்மைதான். மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம இங்க இருந்து போயிடலாம் வாங்க. நம்ம ஃபவுண்டர் கயாவோட அற்புதமான பாட்டிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். காதலுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒண்ணு. அத உங்க கம்யூனிட்டி மேல வைங்க. உங்க அத்தாரிட்டிஸ்க்கு நம்பிக்கையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பர். தேங்க் யூ. இது ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம் இல்ல? இது அமேசிங்கா இருக்குல்ல? இல்ல, அமேசிங்கா டிஃபிகல்ட்டா இருக்கு அவளை கண்டுபிடிக்க. இங்க எங்கேயும் அவ காணுமே. அவ கண்டிப்பா இங்க வரேன்னு சொல்லியிருந்தாளா? ஆமா, அவ இங்கதான் வரேன்னு சொன்னா. நம்ம அங்க போய் வெயிட் பண்ணலாம். அவ அந்த இடத்துக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கா. ஓகே, கூல். நான் போய் தேடி பாக்குறேன். கண்டுபிடிச்சா கூட்டிட்டு வரேன். அப்படியே ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வா. ரைட். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நல்லவங்க. இது ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல. ஆமா, அங்க போய் சில விஷயங்களை பார்த்தோம்ல. நீ ஓகே தானே? அப்படிதான் நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். தேங்க்ஸ். ஆக்சுவலா இப்ப ரொம்ப கோவமா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற பயமே இல்ல எனக்கு. நீ என்ன மீன் பண்ற? ஆக்சுவலா நிறைய பேர் இங்க ப்ரோக் ஆயிருக்காங்க. அதுக்கு காரணமே இதுதான். இதுல நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அந்த ஆர்கட் இருக்குல்ல, அது அவங்கள சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனா நம்ம பண்றது தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. தப்புன்னு அவங்க சொல்லல, ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியுறோம். அதனாலதான் அவங்க எல்லாரும் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. ஒருவேளை இதுல நம்ம மாட்டிக்கிட்டா செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு இல்ல. ஓகே, அது அப்படின்னா சரி. நெக்ஸ்ட் டைம் நீ மாட்டாம இத பண்ண. என்னாச்சு? அங்க நான் போனேன்ல, அப்ப நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். நாம அத்தாரிட்டி கிட்ட போனா எல்லாருக்குமே பயமா தான் இருக்கும். நான் பயந்தது எனக்காக ஒண்ணும் இல்ல, உனக்காக தான். ஆக்சுவலா இதுக்காக நான் பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன், உன்னை இதுல இன்வால்வ் பண்ணதுக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அதை கண்டுபிடிச்சோம். ஆனா அதை சீக்கிரட்டா வச்சுக்கலாம்னு உன்கிட்ட சொன்னதே நான் தான். அப்படின்னா நான் அதை அத்தாரிட்டி கிட்ட சொல்லிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் இன்னைக்கு சீக்கிரட்டா வச்சுக்கலாம்னு சொல்லாம விட்டுருந்தா எல்லாமே இன்னைக்கு மாறி போயிருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இது ரெண்டு பேரோட முடிவு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. நீ இழக்கிறதுக்கு இங்க நிறைய இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்கோர்ஸ், அதான் உண்மை.
நீ எக்ஸாம்பிளர்ல வின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் செக்டருக்கு போயிடுவ. நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ செட்டில் ஆயிடலாம். உன்னோட ஃபியூச்சரே பக்காவா இருக்கும். ஆனா இதுல நான் என்ன இழக்கிறதுக்கு இருக்கு? 18 ஆனா நீ டிரான்ஸ்ஃபர் ஆகலாம்ல. ஆனா அதுக்கு நிறைய உழைக்க வேண்டி இருக்கும். என்னோட சாய்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்காக நான் கவலைப்பட போறது இல்ல. ஆனஸ்டா சொல்லணும்னா உன்னை பார்த்ததுல இருந்து என்னோட லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில எதையும் மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதையே நான் உன்கிட்ட சொன்னா நீ என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுப்ப? சீக்கிரம் வாங்க. வா போலாம். என்ன சத்தம் அதா? ஷீல்டுல ஏதோ க்ரானிக் காம்பனன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கிட்ட போக முடியாது. இது வெறும் வேஸ்ட்லேண்ட் தானே? இங்க இருந்து வெளியில போயிடுங்க. நீங்க தப்பு பண்றீங்க. இங்க பர்மிட் உங்க எல்லாம் இருக்கு. பர்மிஷன் பத்திலான கவலை கிடையாது. உங்களை அரெஸ்ட் பண்றேன். இந்த இடத்தையும் மூடுறேன். என்ன பேச்சு பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? எதிர்த்து பேசுறீங்க என்ன? என்னாச்சு உங்களுக்கு? வேண்டாம், அவனை அடிக்காதீங்க. அவனை விட்டுடுங்க. வேண்டாம். என்ன இப்படி இருக்கு? அந்த சிட்டிஸ் இங்க இல்லையா? அங்க எதுவுமே இல்ல. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். சரி வாங்க கிளம்பிடலாம். சொன்னா கேளு, நாம இங்க இருந்து போலாம். அப்படி போறதுல யூஸே இல்ல. இங்க கண்டிப்பா ஏதோ இருக்கணும். உன்னோட கண்ணை நம்பு. அங்கதான் எதுவும் இல்லையே. என்ன பண்ற? அப்படி பண்ணாத. உனக்கு எதுவும் ஆகல? வேலை உனக்கு என்னாச்சு? இவனுக்கு பிரீத்திங் இருக்கு. உயிரோட தான் இருக்கான். இப்ப இவனுக்கு என்ன பண்றது? முதல்ல இவனை தூக்கணும். வாங்க பிடிங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம் பிடிங்க. நீ அவன் ஷோல்டர் பிடி. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா வாங்க. என்னாச்சு? இப்ப என்ன பண்றது? இவனை முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். ரிஃபார்ம் செக்டருக்கு கூட்டிட்டு போனா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத கொஞ்சம் என்கிட்ட கூட. அந்த பேக் தான் என்கிட்ட கூட. என்ன பண்ற நீ? இங்க பாருங்க, கொஞ்சம் கட்டா செடி எல்லாம் எடுங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. எங்க போயிட்ட? எங்க போய் தொலைஞ்ச? மாப்பிள, இங்க என்ன பண்ற?
சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து போயிடு போயிடு போன்னு சொல்றேன்ல. ஆட்டம் ஆடுற ஒருத்தரையும் இங்க விட்டு வைக்காதீங்க. தூக்குங்க தூக்குங்க இவனை. வாங்க 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 போலாம். ஒண்ணுல பயப்படாத. இதை பாரு, என்னைய பாரு. எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்குமே கவலைப்படாத. காய்ஸ், கிட்ட வந்துட்டோம். நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இங்க டியூட்டில இருக்க எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இங்க நிறைய பேருக்கு உங்க உதவி தேவைப்படுது. இந்த இடம் எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? இல்ல, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. கொஞ்சம் புடி, மெதுவா விழுந்துட போறான். பொறுமையா பொறுமையா பாத்து பாத்து தலை இடிச்சிட போகுது. மெதுவா மெதுவா. இருங்க வர. ஒரு பெரிய பிரச்சனை ரைட் நடந்திருக்கு. ரைட்? ஆமா, உங்க ஃப்ரெண்ட நான் காப்பாத்துறேன். சீக்கிரம் எல்லாரும் அங்க போங்க. தூக்குங்க, நம்ம ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போலாம். அது கூட சேஜ், அங்க இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இவ எங்க இருக்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, சேஜ்க்கு என்னாச்சு? அவ எங்க என்ன பண்றா? அவங்க ஒரு சின்ன காயத்தோட வந்திருக்காங்க. இங்கதான் சேர்த்திருக்காங்க. இங்க பாருங்க. ஹேய், போகாதீங்க, நில்லுங்க. எங்க போறீங்க நீங்க? நான் ஒருத்தங்களை தேடி இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் பிரச்சனையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க அவரை காப்பாத்துறோம். ஏய், ஆமா, இது என்னது? ஓ, இது ஏதோ அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க 2 பேரும் போய் வெயிட்டிங் ரூம்ல இருங்க. நீ என் கூட வாமா. ஓகே, இது ரொம்ப சீக்கிரமே சரியாயிடும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உன் பேர் புரோக்லின் தானே? குரூப் காம்படிஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. ஏன் திடீர்னு இப்படி ஏற்பட்டது? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பயப்படாத. போடி எனக்கும் ஒரு நல்ல நண்பன் தான். யாருக்கும் இதனால பிரச்சனை வராது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மருந்த கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் அலர்ஜிக் ஆகாது. கண்டிப்பா. என் பேரு புரோக்லின் டியோ. ஓகே, போட்டுக்கோங்க. பிளாக் 2ல இங்க எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்தையும் பாக்குறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனை? இல்ல, எதுவும் பிரச்சனை இல்ல. இங்க 2ல ஒரு எமர்ஜென்சி. இருங்க வரேன். சீக்கிரம் வாங்க. நீங்க வெயிட்டிங் ரூம்ல இருங்க, நான் ரொம்ப சீக்கிரம் வந்துடுறேன். இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன். பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பொறுமையாவும் கவனமாவும் இறக்குங்க. சீக்கிரம் எல்லாருக்கும் இங்க மருத்துவ உதவிகளை செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இந்திரி. உங்களோட ஃப்ரெண்ட் அப்பலோ இருக்கார்ல, அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. எங்களோட எதிர்பார்ப்புப்படி அவர் சீக்கிரமா குணமாகணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் சேஜுக்கு எதுவும் இல்ல.
அவங்க இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க ஸ்டே பண்ணணும். நான் உங்களை பார்க்கலாமா? ஒரே ஒரு கெஸ்ட் மட்டும் அவங்கள போய் பார்க்கலாம். போயிட்டு வா. கமான். ரைட் சைடுல தான் உங்க ரூம் இருக்கு. தேங்க்யூ. ஹலோ, ஹலோ. எனக்கு உங்களை நல்லா தெரியும். சேஜ் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிஜமாமா? என்ன பத்தி அவ பேசுவாளா? ஆமா, உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் நான் கெஸ் பண்றேன். நீ சேஜோட சிஸ்டர் கேரா தானே? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சேஜோட பிரதர் பேக் தானே நீங்க? ஆமா, அவளோட ஒரே பிரதர் நான் தான். பிரான்ஷாடா பிராமியன். சேஜ் எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கானு பார்க்க தான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு தெரியல. ஒண்ணு இல்ல, அவன் சரியாயிடுவான். சரி வாங்க நாம போய் பார்க்கலாம். ஆமா, எக்ஸாம்பிளர்ல இருந்து உனக்கு பிடிச்சுதான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸையும். ஹே, இப்ப எல்லாம் ஓகே தானே? யா, நான் நல்லா இருக்கேன். இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் என் ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யா, கண்டிப்பா. நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். ஏய், நீ ஆலியோ பாத்தியா? ஐம் சாரி, இல்ல. ஆலியா, நீ ஓகே தானே? அங்க ரியாக்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட, அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ என் மேல கோபமா இல்லையா? இல்ல, நான் உன் மேல கோமாலாம் இல்ல. ஐம் சாரி. என்னையும் மன்னிச்சிடு. டெம்போ, நீ மேக்ஸ பாத்தியா? இல்ல, இன்னைக்கு காலையில பார்த்தேன், அதுக்கப்புறம் இல்ல. ஆர்கட்ல பாக்கலையா? செக் பண்ணிட்டேன். ஆர்கட்லயும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லயும் இல்ல, நெய்பர்ஹுட்லயும் இல்ல. அவனுக்கு யாரும் பார்க்கலையா எங்கேயுமே. அவனை கோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.